அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். ஜோதிடத்திற்குள்ள எங்க சுத்தி வந்தாலும் ஒரு வட்டத்துக்குள்ளதான் சுத்தி வர முடியும். புதிதாக ஏதாவது கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொல்லி அதனால் பாதிப்பு வந்துடும். அப்ப சில விஷயங்கள் ஷார்ட்டா ஒரு வீடியோக்குள்ள ஏதாவது சொல்லியிருப்போம், அதை கொஞ்ச நாள் கழிச்சு அதுல சில எக்ஸ்ட்ரானரி கருத்துக்களை சேர்த்து நல்லா பெரிய வீடியோவை போடுவோம். இதை ரெகுலரா படிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க எதுவுமே நினைக்கக்கூடாது. 2 வரியில் சொன்ன விஷயத்திற்கும் 10 வரியில் சொன்ன விஷயத்துக்கும் அதுல பல கருத்துக்கள் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். படிக்கத்தான் போறோம். அந்த துறைக்கு நீங்க ஆர்வம் இருக்கிறதுனாலதான் இந்த துறையவே எப்ப வீடியோ போடுவாங்கங்கிற ஒரு மனோநிலையில் இருக்கீங்க. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணுமே தவிர, டெய்லி இட்லி தான் சாப்பிட்றோம், டெய்லி தோசை தான் சாப்பிட்றோம், டெய்லி சப்பாத்தி தான் சாப்பிட்றோம், அதை வெறுத்துட்டோமா? அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவை போட்டால் அதை வெறுக்காமல் பார்க்கணும். அதில் ஏதோ புதிதான விஷயம் ஏதோ வந்துடும் அப்படின்னா, புதிதான விஷயங்களை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கெல்லாம் விதிகள் இருக்கு. அது காலத்தால் வரும். அது எப்ப இறைவன் கொடுக்க சொல்றாரோ அப்பதான் கொடுக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை வெளியே சொல்வதற்கு நமக்கு அந்த அனுமதி மேலிடத்து உத்தரவு கொடுக்கணும். மேலிடத்து உத்தரவுன்னு பிரபஞ்சத்தோட ஹெட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறார். பிரபஞ்சத்திற்கே ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா? எப்பயுமே குடும்பத்திற்கு அப்பா அப்படின்னு சொல்லி வரும்போது, பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த 5 பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அவருடைய பெர்மிஷன் வேணும். அப்ப அது இல்லாமல் நாம் எதையுமே கொடுக்க முடியாது. அந்த வகையில் இன்னைக்கு எல்லாரும் ஜென்ம நட்சத்திரத்தை தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் ஆதி முதல் அந்தம் வரை ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துறோம். நாம் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடுமுறை என்று இருக்க வேண்டும். ஜென்ம நட்சத்திரத்துல போய் நீங்க ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, உங்களுடைய விடுமுறை நாள் இது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாளில் நீங்கள் விடுமுறை விட்டுத்தான் ஆக வேணும். அன்னைக்கு நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும். அப்படி ஓய்வாக இல்லாமல் நீங்கள் வேலைக்கு சென்றோ அல்லது ஏதாவது ஒரு பணியை ஏற்றுக்கொண்டோ செல்லும் போது அன்றைக்கு உங்களுடைய உடல் அதனுடைய முழு கர்மாவையும் வாங்கி கொள்கிறது. முழு கர்மாவையும் வாங்கிட்டு இருக்கிறது. எது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குழந்தை ரொம்ப பிறந்த உடனே என்ன சொன்னா இடக்குறைவா இங்குபெட்டர்ல வைக்காங்கல்ல, அந்த மாதிரி நிலை நமக்கு இருக்குது. அந்த நாளை தான் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான காரியங்களை தவிர்த்து அன்னைக்கு முக்கியமான செயல்களை தவிர்த்து ரொம்ப இன்புட் அன்னைக்கு நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இன்புட் கொடுத்தா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிற ஒரு ரகசியம் அப்படிங்கிறதும், மாதத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் விடுமுறையாக இருக்க வேண்டும், அந்த நாளில் ஆன்மீகம், உடலை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு ரெஸ்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஜென்ம நாள் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. ஜென்ம நாள். ஜென்ம நாள்னா என்னது? நீங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிழமை நாதம் தான் ஜென்ம நாள். அது ஜென்ம நட்சத்திரம், இது ஜென்ம நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த மிருகசீரிடம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூரா இன்றைக்கு கவனமாக இருக்கணும். கவனமா இருக்கணும். எவனாச்சும் வம்புக்கு இழுப்பான், பிரச்சனை இழுப்பான். நம்ம அவங்ககிட்ட போய் நம்மளுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப அப்படியே விட்டுறணும். ஏன்னா இந்த ஜென்ம நாளில் கர்மா நம்மளை தாவக்கூடிய நாள். உள்ள இன்டர்ஃபியர் ஆகி ஈஸியா இன்டர்ஃபியர் ஆயிரும். அப்படியே உள்ள வந்துடும். முக்கியம் அன்னைக்கு மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்.
தேவையில்லாத கஷ்டங்கள் வரும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்றான்னா, உன்னுடைய ஜென்ம நாளில் வந்து நீ வந்து விடுமுறையாக இரு, அன்றைக்கு ஓய்வாக இரு, நீ எந்த வேலையும் செய்யாதன்னு சொன்னாங்க. இது ஜோதிடத்துல சொல்லப்பட்டுள்ள 100% சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடைப்பிடிக்கல. ஏன்னா கடைப்பிடிப்பதற்காக வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, எல்லாரும் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து சாப்பிட்றோம், நல்லது பொல்லது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் வந்து முக்கியமான வேலைகளை நம்மளுடைய தனிப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விதி. அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கின்றவர்கள் யார் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம். அது அவர்களுக்கு லக்கு. ஆனால் மற்ற நபர்களுக்கு அசுபதி நட்சத்திரத்தில், அசுபதி மகம் மூலத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை எடுத்து விட வேண்டும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு விடுமுறை. மூல நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை தான் உங்களுக்கு விடுமுறை. நீங்க வந்து அந்த நட்சத்திரம் ஓடுகின்ற அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரங்களுக்கு தனி வீடுகள் கிடையாது. அப்ப அசுபதிக்கு செவ்வாய்க்கிழமை, மகத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, மூலத்திற்கு வந்து வியாழக்கிழமை. அப்ப இந்த நபர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இவருடைய நட்சத்திரத்தின்படி இவர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்படி இருக்க முடியுமான இருந்து பாருங்க. அதோடைய தன்மையே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாற்றத்தை கொண்டு வரும். அதோடைய தன்மை வந்து கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரும். அதை நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டும். அதாவது ப்ராப்பர்னஸான பழமையான சிந்தனைக்குள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களை நாடி பிரபஞ்சத்தோடைய சக்தி வந்து உங்களை வந்து அண்டி வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். இப்ப நான் எனக்கே வந்து என்ன சொன்னேன்னா செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடணும் பேசிட்டு இருக்கேன். அதனால் பல இடர்பாடுகள் சங்கடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இதை வந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் காலமும் சூழ்நிலையும் வந்து நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை உடனே மாற்றி வந்து அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அலுவலக விடுமுறை, தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற விடுமுறை, இந்த 5 நாட்கள் வந்து நாம் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது வரும். அப்ப இதெல்லாம் செயலாக்கத்துக்கு வர முடியுமா என்று சொன்னால் செயலாக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் வந்து என்ன சொல்றான்னா, அவர் ஒரு அரசு வேலையில் இருப்பவராக இருக்கக்கூடாது, பிரைவேட்டு வேலையில இருக்கிறவராக இருக்கக்கூடாது. அப்ப சுயதொழில் பார்க்கணும். ஒரு சுயதொழில் பார்த்து ஒரு ஜோதிடம் பார்க்காருன்னு வைங்க, அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற லீவு, அவருடைய ஜென்ம நாள் வருகின்ற அளவும் லீவு விட்டு அவர் அந்த நடைமுறையை படுத்தினார்கள் என்று சொன்னால் பிரபஞ்சம் இவருக்கு அடிமையாகிவிடும். கண்டிப்பாக இவர் சொன்னதெல்லாம் நடக்கும். சொன்னதெல்லாம் நடக்குன்னா அந்த நடைமுறைக்கு வந்து இவர் உள்ள வந்துட்டாருன்னா அது அத்தனையுமே வந்து கொடுத்தாக வேண்டும் என்பது சட்ட விதி. இங்க சட்டத்துல வந்து என்ன சொல்றான்னா, மனிதனால் படைக்கப்பட்ட சட்டங்களுக்கு தான் வந்து வளைந்து நெளிந்து கொடுக்கும். ஆனால் இயற்கையில் படைக்கப்பட்ட சட்டங்கள் யாருக்கும் வளையாது நெளியாது. கரெக்டா இருந்தா அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா, அது கொடுக்க வேண்டிய வந்து சஞ்சலங்களையும் மன கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது. அப்ப வந்து அந்த வகையில் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவருடைய ஜென்ம நாள் என்பது செவ்வாய்க்கிழமை. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஜென்ம நாள் ஞாயிற்றுக்கிழமை. மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஜென்ம நாள் வந்து வியாழக்கிழமை. அதனால என்ன சொல்றான்னா, இவர்கள் இந்த கிழமைகளில் வாரத்தில் விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது விடுமுறை விட்டுவிட வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய நாட்கை நல்லா இருக்கும். உங்களுடைய பிறந்த கிழமை, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக நீங்க விடுமுறை எடுத்தாலும் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாமிக்கு போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து மாலை வாங்கி போட்டு 2 நெய் தீபம் போட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கோயிலுக்குள் உட்கார்ந்திருந்து வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பரிபூரணமான சுத்தமாக ஆவீர்கள். உங்களுடைய ஜென்ம நாளில் வந்து என்ன சொன்னாலும் கோயிலுக்கு போங்க,
கண்டிப்பாக உங்களுடைய கர்மா எடுக்கப்படும், கர்மா துடைத்து எடுக்கப்படும். வீட்டில் வந்து என்ன மாபூச்சி தொடச்சி சுத்தமாக தொடச்சி வந்து பளியர்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதே சமயத்தில் பரணி நட்சத்திரத்தில் போய் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை நாளாகும். தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திலும் விடுமுறை விட்டு விட வேண்டும். கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் ஆகிய கார்த்திகை உத்திராடத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நடைமுறைப்படுத்தி பாருங்க. தெரியாத வரைக்கும் வந்து என்ன சொல்றேன்னா நாம் கண் கட்டு இருக்கிறோம், தெரிஞ்ச பிறகு அந்த கண்ணை சரி பண்ணிக்கிட வேண்டியதானே. அதற்கடுத்து ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை விடுமுறை விட்டுறணும், தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு விடுமுறை விட்டுறணும். அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விடுமுறை விட்டு விட வேண்டும், தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு விடுமுறை விட்டு விட வேண்டும். ஓகேவா? அதுக்கடுத்து ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள், திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக புதன்கிழமை விடுமுறை விட்டுவிட வேண்டும். சுவாதியில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுவிட வேண்டும். சதயத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை விடுமுறை விட்டுவிட வேண்டும். தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றவர்கள் ஒரு லீவ் விட்டு நிம்மதியாக இருக்கணும். கர்மாக்கள் அதிகமாக சாடாது. பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனை 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 என்று இருப்பதற்கு காரணமே இதுதான். அதற்கு அடுத்து குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை அவர்கள் கம்ப்ளீட்டா லீவு, அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற என்றும் விடுமுறை விட்டுவிட வேண்டும். அதற்கு அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை அவர்களுக்கு விடுமுறையாக ஆக்கி கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற என்று விடுமுறை எடுத்து விட வேண்டும். இது வாழ்க்கையுடைய பெரிய பொக்கிஷம். அதற்கடுத்து ஆயில்யம் கேட்டை பிளஸ் ரேவதி இவர்கள் புதன்கிழமை கண்டிப்பாக விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய ஜென்ம நாள். அதற்கடுத்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு விடுமுறை விட்டுரும். அப்ப மாசத்தில் 25 நாள் வேலை செய்து கொள்ளுங்கள். 5 நாள் நீங்கள் என்ன சொல்லணும், இப்படி எல்லாம் சமாளிக்க முடியுமான்ற முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் கர்மா சூடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அந்த கொடிகள் படர்ந்து ஒரு மரத்தை மறைப்பது மாதிரி, கொடிகள் படர்ந்து ஒரு மரத்தை மறைத்து வந்தா அதோடைய அழகையை கெடுத்துரும். அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய ஜென்ம நாள் அப்படிங்கிறது தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான கிழமை. ராகு கேதுகளுக்கு மட்டும் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அதுதான் ஜென்ம நாள். ஜென்ம நாள்னா அந்த நட்சத்திரம் சந்திரன் இருக்கின்ற இடம் தான் அவர்களுடைய ஜென்ம நாள். இப்படி எல்லா மனிதனும் கணக்கு பண்ணி இந்த நாளில் ஆன்மீகம் விரதம் இருக்கலாம், காலையில் ஒரு தடவை விரதம் இருக்கலாம், நல்லா மனதை இலகுவாக்கி கொள்ளலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா எந்த வித என்ன படிக்கலாம், கம்பராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், கீதா உபதேசம் படிக்கலாம். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒன்று படித்தீர்கள் என்று சொன்னால் ஜாதகத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணப்படும். இந்த இதிகாசங்களை படித்தோம் என்று சொன்னாலே, இதிகாசங்களை வைத்து பார்த்தோம் என்று சொன்னாலே நம்முடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக தீரும். அந்த மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நிறைய பேர் ஜோதிடம் படிக்கணும் எப்ப கிளாஸ் கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அது எடுக்கிறதுக்கு உண்டான மனோநிலையும் கிடையாது. அதை நான் எடுக்கவும் மாட்டேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அது இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லா மனிதருக்கும் என்ன சொன்னா, ஏன் எல்லா மனிதரும் என்ன ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க, ஹோட்டல் வைக்கணுங்கிற ஆசை வருதா? வரல. ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்க போறீங்க, ஜவுளி கடை வைக்கணும்னு ஆசை வருதா? தங்க நகை கடையில போய் தங்க வாங்க போறீங்க, தங்க கடை வைக்கணும்னு ஆசை வருதா? அது ஏன் ஜோதிடம் பார்த்த உடனே என்ன சொன்னாலும், ஜோதிடம் பார்த்த உடனே யூடியூப்பை பார்த்த உடனே நம்மளும் ஜோதிடர் ஆகணும்னு ஆசை வருதுன்னா நீ கர்மாவுக்குள் மாட்ட போகிறாய். உன்னுடைய கர்மா தூக்கி சமக்கிறதுக்கு பிறந்ததா?
அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உனக்கு அது இலகுவாக கிடைக்கக்கூடிய வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஒரு இலகுவா கிடைச்சி என்ன செய்ய உள்ள போய் வந்து என்ன சொல்றான், தலையை சுத்தி வந்து என்ன சொல்றான்னா பாம்பு சுத்தின மாதிரி சுத்தி உன்னை கடைசியில வந்து என்ன சொல்றான்னா தப்பிப்பதற்கு முடியாமல் செய்துவிடும் ஜோதிடம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு நான் பட்ட அனுபவங்கள். நானே வந்து உண்மையாகவே வந்து வேற வழி இல்லை. அதாவது தெரியாமல் தான் வந்து நான் போய் உள்ளே இறங்கினேனே தவிர தெரிஞ்சு இறங்கல. தெரியாமத்தான் போய் இறங்கினேன். அன்னைக்கு அது இனிப்பாக இருந்தது, இன்னைக்கும் பெரிய இனிப்பாக இருக்கிறது. ஆனால் கர்மாவை சரி பண்ணுவதற்குள் காலையில வர்றதுல இருந்து சாயந்தரம் வீடு போய்க்கணும். நைட்டு 11 மணிக்கு ஒரு மூதேவி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவோம், ஒய்ஆர் யூ, நான் எங்க இருக்கேன்னு கேட்கானா. என்னடா தலைமாட்டில் செல்போனை வச்சிருக்கோம், என்னடா ஒரு வாட்ஸ்அப்ல யாரும் முக்கியமான இது கொடுக்காங்களா, பிள்ளைகளா வெளியே இருக்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்ஆர் யூ, எங்க இருக்க அப்படின்னு கேட்குறான். அவன்கிட்ட வந்து என்ன சொன்னான், இப்போ 11 மணிக்கு எதுக்குப்பா இப்படி ஃபோன் பண்றீங்கன்னா, நீங்க எதுவும் டயம் சொல்லலைல்ல, டயம் சொல்லலைங்க தேவையாவில்லை. எப்படி இருக்கு இப்ப ஏற்பட்ட முட்டா பையர்கள்லாம் ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு. ஆமா, நிறைய முட்டாள்கள் வந்து என்ன சொல்றான்னா இப்படி இந்த வலைத்தளத்தை பார்த்து பைத்தியமாகி, ஒரு பைத்தியம் வந்து அன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து எங்க இருந்து பேசுறான், அரை மணி நேரம் பேசிட்டு இன்ன வரைக்கும் அவன் ஜாதகத்தையும் பணத்தை அனுப்பல. நம்மளெல்லாம் பைத்தியாரன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏழை கர்மாவை நீ சேர்த்து வைத்து கொண்டே இரு, உனக்கு பொண்டாட்டி கிடையாது. ஆமா, நீ அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்க, நாங்க அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்கல, பொண்டாட்டி பிள்ளை பேரம்பேத்தி சகிதமா உட்கார்ந்துருக்கான். ஆமா, நாளைக்கு ஜோதிடத்தை விட்டாலும் எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருக்கு. 1 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆமா, விவசாயம் பார்த்தேன்னு வைங்க, சூப்பரா சம்பாத்தியம் பண்ணிடுவேன். அதனால ஜோதிடம் மட்டும் தான் என்னுடைய தலையெழுத்து கிடையாது, விவசாயம். அந்த விவசாயத்தை வந்து எப்படி பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. உலகத்திலே சிறந்தது விவசாயம். பண்ணி நேட் பண்ணி கரெக்டா பண்ணி நேட் பண்ணோம்னா அந்த நம் தோட்டத்தில் கிடைக்கின்ற, காலையில போறேன் வந்து என்ன சொன்னா அழகாக பழுத்து தொங்குகின்ற ஒரு கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழம், அப்படி அந்த இடத்துல பிடுங்கி சாப்பிடக்கூடிய அளவுல இருக்குது. தேங்காய் அந்த இடத்துல பிடுங்கி சாப்பிடலாம், மாம்பழம் பிடுங்கி சாப்பிடலாம், சப்போட்டா பழம் பிடுங்கி சாப்பிடலாம். எல்லாமே ஒரு 5 வருடத்திற்குள் செயல்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப எல்லாருமே மனிதனை மனிதனாக மதியுங்கள். 11 மணிக்கு எவனாச்சும் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுப்பானா? இப்ப ஏற்பட்ட முட்டாள்கள் வாழ்கின்ற இடத்துல வந்து நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதே நபர் 2 மணிக்கு 2:30 மணிக்கு பேசுறான். இல்ல அதை இவன் நீ என்னதான் ஒழிச்சாலும் பின்னாடி வந்து உன் பேரு லட்சணம் மயிரெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு இல்லை நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், யூடியூப் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். நேற்று நீ பேசணும் இல்லைன்னா, இல்லை நான் சத்தியமா பேசவே இல்லைங்க. சத்தியங்கிற எதுக்குடா வார்த்தை உனக்கு வருது? அதான் சொன்னேன், உனக்கு ஜாதகம் அதை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, 1 மாசத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, உனக்கெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளவுதான். நிறைய அப்பாயின்மெண்ட் வந்து கிடக்குது. இந்த ஜாதகம் அனுப்புனவங்க கொஞ்சம் தயவு செய்து என்ன சொன்னா ஒரு ஃபோன் பண்ணி, சார் நான் அனுப்பியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க வர்ற வேலையை பார்த்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையா இருப்போம். ஆனால் நீங்களும் கொஞ்சம் லேசா ஒரு உந்துதல் சக்தி, சார் அனுப்பி 10 நாள் ஆச்சு சார், 15 நாள் ஆச்சு சார், எனக்கு பார்ப்பேன்னா உடனே வந்து என்ன சொல்றேன்னா 2 தடவை தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். மதியம் 12:30 மணி, சாயந்தரம் 7 மணி, கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 ஜாதகம் தான் அழகாக உங்களுக்கு கொடுத்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்னால் முடிந்தவரை 1000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்லி நீட் பண்ணி நீங்களே பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிடுவேன். மேற்கொண்டு வந்தால்தான் என்னுடைய ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் எதுலேயும் குறையெல்லாம் மாட்டேன், நீட்டாக கரெக்டாக பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான சரியான வித்தைகள்லாம் எங்கள் கையில் இருக்குது. அதனால தான் தைரியமாக வந்து என்ன சொல்கிறேன். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விடுமுறை எடுக்க வேண்டிய காலம் என்பது ஜென்ம நாள், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துடைய கிழமை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்றைக்கு விடுமுறை எடுத்தே ஆக வேண்டும். அன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் அமைதி சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வணக்கம்.